ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சேப்பங்கிழங்கு வறுவலை சூப்பராக எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் சேப்பங்கிழங்கு எடுத்திருக்கேன். அதை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கலாம். ஏன்னா அது மேலே நிறைய மணல் இருக்கும். ஒரு 3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா குக்கரில் போட்டு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு சேர்த்து இது நான் ஒரு 2 விசில் விட்டுறேன். இது 2 விசில் வந்ததும் ஆறுனதுக்கப்புறமா நம்ம தோலெல்லாம் நம்ம உரித்து எடுத்துடலாம். பாருங்கள், வெந்து வந்திருக்கு. இப்போ இதை உரித்து எடுத்து நம்ம இதை நீள நீளமாக கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் கட் பண்ணிக்கோங்க. நான் மெலிசாக நீள நீளமாக கட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை தாளிச்சிடலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க, அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நறுக்கி வச்ச சேப்பங்கிழங்கு சேர்த்துடலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்து கருவேப்பிலை, அப்புறம் அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தால் போதும். சூப்பரான வறுவல் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.